நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்துக்கள், இந்து மதத்தை வாழ்க்கையாக நம்புபவர்கள், இந்து இயக்கங்களின் தலைவர்கள், இந்து மதத்தை முன்வைத்து அரசியல் நடத்துபவர்கள், இவங்க எல்லாருமே புராணங்கள் மீதும், வேதம், ஆகமம், புராணங்கள் மீதும் ஸ்ரத்தை வந்து அவை சத்தியம் என்று புரிந்து கொண்டால்தான் அவங்க பொலிட்டிக்கல் பவரை கூட இந்து மதத்தோட இன்ட்ரெஸ்டுக்கு அட்வான்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்து மதத்தை அவங்க பொலிட்டிக்கல் பவர் கெயின் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. வேதமுடு ஆகமம் புராணம் சத்தியம்னு புரிஞ்சா, உணர்ந்து கொண்டால் அவங்க பொலிட்டிக்கல் பவரை இந்து மதத்தோட இன்ட்ரெஸ்ட் ஃபர்தர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் பவரோ இல்ல ஜுடிஷியல் பவரோ இல்ல எக்ஸிகியூட்டிவ் பவரோ, அவங்களுக்கு என்ன பவர் இருக்கோ அதெல்லாம். இல்லைன்னா இந்து மதத்தை அவங்க பொலிட்டிக்கல் கெயினுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஏன்னா உள்ளுக்குள்ள இந்த சத்தியங்கள் உண்மைன்னு புரிஞ்சு கன்வின்ஸ் ஆகலைன்னா மேம்போக்கா எப்படியே ஒரு சோசியலா விளையாடிட்டு விட்டுருவாங்க. இதோட ஆழம், முக்கியத்துவம் இதெல்லாம் புரியாமல் இந்து மதத்தை வெறும் ஒரு பொலிட்டிக்கல் பவர் கெயினுக்காகவும் இல்ல ஏதாவது ஒரு சோசியல் பவர் கெயின், ஏதாவது அந்த டைம்ல அந்த பவர் கெயினுக்காக யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. இந்துக்களை விழித்துக் கொள்ளுங்கள். இந்து இயக்கங்கள் நீங்க யாரை நம்புறீங்களோ, இந்து அரசியல்வாதிங்கன்னு நீங்க யாரை நம்புறீங்களோ, இந்து குருமார்கள் நீங்க யாரை நம்புறீங்களோ, இந்து சமூக தலைவர்கள் நீங்க யாரை நம்புறீங்களோ, அவங்க எல்லாரும் நம்முடைய வேதம், ஆகமம், புராணங்களை ஆழமாக நம்புகிறார்களா, கடைபிடிக்கிறார்களான்றதை மட்டும் பார்த்துருங்கய்யா. அதுதான் அடிப்படை பேஸ்லைன் ஸ்கேல்.